ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோ எந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா, எனக்கு நம்ம புதுசாக ஒரு டாபிக் பற்றி பார்க்கலாம். இங்கே லவ் பண்ணுற பர்சனுக்கு தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன், இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் அவங்க இருந்தாங்கன்னா தேர்ட் பார்ட்டி எதுவாக வேணாலும் இருக்கலாம். இந்த ஒரு பர்சனோட ஈகோ பிடிச்ச மைண்டாக இருக்கலாம், இல்லைங்க ஒரு பர்சனாக இருக்கலாம், இல்லைங்க இந்த பர்சனோட ஃப்ரெண்டாக இருக்கலாம், ஃபேமிலியாக இருக்கலாம். ஸோ எதுவாக வேணாலும் இருக்கலாம். மேபி கரண்ட் சுச்சுவேஷன் அந்த ஒரு பர்சன் தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனை மாட்டிட்டு இருந்தாங்கன்னா, இந்த ஒரு பர்சன் உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களா, இல்லைங்க தேர்ட் பார்ட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களா, இல்லைங்க தேர்ட் பார்ட்டி போதும் சூஸ் பண்ணுறாங்களா, இல்லைங்க நீங்கள் போதும் சூஸ் பண்ணுறாங்களா. ஸோ அதை பற்றி கொஞ்சம் டீப்பாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். எப்போ இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெசனேட் ஆகிறதா இருக்கும். ஸோ ஜென்ரல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்சாக இருக்குன்னு அவசியம் கிடையாது. உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் விடுங்க, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுடுங்க. ஓகேவா? ஸோ யாருக்காவது எங்கிட்ட பர்சனல் ரீடிங் வேணும், கீழே இருக்க வாட்ஸ்அப்பில் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. பர்சனலாக ஹீலிங் வேணும், வந்து செல்ஃப் லோனை எனக்கு கற்றுக்கணும், மெடிடேஷன் பண்ணணும், என்னெல்லாம் நான் ஃபோக்கஸ் ஆகணும், நான் ஹை வைப்ரேஷனில் நிற்கணும், நான் எனக்கு தேவையான விஷயங்களை அட்ராக்ட் பண்ணணும், எனக்கு ஒரு ஹீலிங் தேவைன்னா கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப்பில் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ நான் பொண்ணுனால நான் பையனை பற்றி பேசுகிறேன். ஸோ வீடியோ பார்க்குறவங்க ஆப்போசிட்டாக எடுத்துக்கோங்க. ஓகே? இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம வீடியோ பார்க்குறீங்க, எனக்கு ஓகே, ரொம்ப சந்தோஷம், நிறைய பாசிட்டிவான வைப்ரேஷன் கொடுக்குறீங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், எல்லாருக்குமே தேங்க்ஸு. பட் எனக்கு தோணும் நீங்கள் என்னோடய வீடியோ பார்க்குறவங்க சந்தோஷமாக இருக்கணும், அவங்க லைஃப்பில் வந்து அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் அவங்க அட்ராக்ட் பண்ணணும், அவங்க ஹை வைப்ரேஷனில் இருக்கணும், அவங்க டிப்ரெஷனில் இருக்கக்கூடாது, சேடில் இருக்கக்கூடாது, எனி டைம் அவங்க சந்தோஷமாக இருக்கணும். இதுதான் என்னோட ஒரு ஆசை. ஸோ நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா எனக்கு தெரியும் நீங்கள் எந்த ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் என்னோட வீடியோ பார்க்குறீங்க, எந்த ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் என்னோட வீடியோ உங்கள் கண்ணில் யூனிவர்ஸ் காட்டுறாங்கன்னு எனக்கு ஷோராக தெரியும். பட் இந்த வீடியோ பார்க்குறதோடு நீங்கள் லைஃப்பில் வந்து ஸ்டாப் பண்ணாதுங்க. நீங்கள் வந்து செல்ஃப் லவ் பண்ண ஆரம்பிங்க, மெடிடேஷன் பண்ண ஆரம்பிங்க, உங்களை நீங்கள் ஃபோக்கஸ் ஆகுங்க. ஷோராக அடித்து சொல்லிட்டு உங்களுக்கு சக்ஸஸ் உண்டு. அட்லீஸ்ட் உங்களுக்கு ஜஸ்டிஸாக அது உங்கள் லைஃப்பில் கிடைக்கும். ஓகே ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்ட்ரென்த், 3 of Pentacles, Six of Pentacles, Empress, Ace of Pentacles, Ace of Swords, Queen of Cups. Sun, Page of Wands, Magician, Queen of Swords, Nine of Pentacles, Ace of Wands, Four of Pentacles. So bottom of the deck, Five of Cups. Okay. Ribbon. Okay. Moment to moment. Okay. Let go. Okay. Great.
ஓகே. ஸோ இன்றைக்கி நம்ம வீட்டில் எந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா, ஸோ உங்கள் ரிலேஷன்ஷிப்பை தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் அப்படி இருக்குதுன்னா, ஸோ நீங்கள் லவ் பண்ண பர்சன் உங்களுக்கும் தேர்ட் பார்ட்டிக்கும் எந்தளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, ஸோ நீங்கள் வேணும்னு நினைக்கிறாங்களா, எனக்கு தேர்ட் பார்ட்டி வேணும்னு நினைக்கிறாங்களா, ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஜர்னல் ரீடிங். ஸோ யாருக்கு ரெசினேட் ஆகுது அவங்க மட்டும் எடுத்துக்கோங்க, மற்றவங்க ஃப்ரீயாக விட்டுடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே. கரண்ட் சுச்சுவேஷனில் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் டெத் ஆகி போயிட்டா, இல்லைங்க நோ கரண்ட் சுச்சுவேஷனில் போயிட்டீங்களா, இல்லைங்க ஒரு பிளாக்கிங் சுச்சுவேஷனில் போயிடுச்சா, இல்லைங்க பிரேக்கப் சுச்சுவேஷனில் போயிடுச்சுன்னா என்கிட்ட கேட்டாச்சுன்னா, கரண்ட் சுச்சுவேஷனில் இந்த என்ன சொல்கிறது, இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு எனக்கு ஒன்றும் வேண்டாம், இந்த ரிலேஷன்ஷிப் வேண்டாம், எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்னால எனக்கு கிடைச்சது வலி மட்டும்தான், வேதனை மட்டும்தான், இந்த இந்த ரிலேஷன்ஷிப்னால என்னோடய எனர்ஜி டோட்டலி ஸ்பாயில் ஆகிட்டு உண்டு, இனிமேல் எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் வேணாம், இந்த ஒரு பர்சன் வேணாம், நீங்கள் ஸ்ட்ராங்காக தெளிவாக நீங்கள் முடிவு எடுத்துட்டு இந்த ஒரு கனெக்ஷனில். ஓகே. ஸோ அதனால் கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் பிடி கொடுக்காமல் நின்றுட்டு உண்டு, நீங்கள் இந்த ஒரு பர்சனுக்கு வேல்யூ கொடுக்காமல் நிற்கிறீங்க, இந்த ஒரு பர்சனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காமல் நிற்கிறீங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பு போனால் போகட்டும், இந்த ரிலேஷன்ஷிப்பை நான் டிபெண்ட் பண்ணி நான் இல்லை, இந்த ரிலேஷன்ஷிப் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் எனக்கு ஒரு ஜஸ்டிஸ், எனக்கு ஒரு கிளாரிட்டி, எனக்கு ஒரு கமிட்மெண்ட் இந்த ஒரு பர்சனோட சைட்லேருந்து தரதாக இருந்தால் இந்த ரிலேஷன்ஷிப் எனக்கு வரட்டும், இல்லைங்க எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் தேவையில்லை, இந்த ரிலேஷன்ஷிப் எனக்கு இம்பார்ட்டனே இல்லைன்னு நீங்கள் தெளிவாக ஸ்ட்ராங்காக நீங்கள் முடிவு பண்ணிட்டு. எத்தனை வாட்டி இந்த ஒரு கண்டிஷனில் நீ வந்து போய் நின்றுட்டு, இனிமேல் நான் அவன்கிட்ட ஏமாறதா கிடையாது. ஸ்ட்ராங்காக தெளிவாக வந்தாவா, அதுவும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கிளாரிட்டி, ஸ்ட்ராங்கான ஒரு கமிட்மெண்ட் தரதா இருந்தால் நீ என் லைஃப்பில் வா, இல்லைங்க நீ போன்னு ஸ்ட்ராங்காக நீங்கள் முடிவு பண்ணிட்டு. ஸோ அவங்களுக்கான ஒரு ரீடிங் தான். ஓகே. பயங்கரமாக கரண்ட் சுச்சுவேஷனில் உங்களோட எனர்ஜி லெவல் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக செல்ஃப் ஃப்ளோ பண்ணுறீங்க, உங்களில் ஃபோக்கஸ் பயங்கர ரூடாக பிஹேவ் பண்ணுறீங்க. ரூட் மீன்ஸ் என்ன சொல்கிறது, நம்ம லைஃப்பில் நடந்த சுச்சுவேஷன்ஸாக இருக்கட்டும், இல்லைங்க நம்ம லைஃப்பில் நடந்த வலியாக இருக்கட்டும், வேதனையாக இருக்கட்டும், இதில் எல்லாத்தையும் நமக்கு ஒரு சில லெசன்ஸ் கிடச்சிருக்கும். எல்லா வலியும் எல்லா வேதனையும் தாங்கி நீங்கள் எமோஷ்னலி பேலன்ஸ் ஆகிட்டு உண்டு. உங்களுக்கு இப்போ பயங்கரமாக செல்ஃப் லவ் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கிளாரிட்டி கிடச்சிருண்டு. இனிமேலும் நான் இந்த ரிலேஷன்ஷிப்லையும் இல்லைங்க இன்னொரு பர்சனும் நம்பி நான் என் லைஃப்பில் ஏமாறதா இல்லை, என் லைஃப்பில் நான் பட்ட வலி வேதனை எல்லாம் போதும், இனிமேல் நான் எனக்காக ஜீவிக்கணும், என்ன நான் ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். ஒரு டிட்டாச்மெண்ட், எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு டிட்டாச்மெண்ட்டில், இது கூட ஓவர் அட்டாச்மெண்ட் இல்லாமல் ஒரு டிட்டாச்மெண்ட் எனர்ஜி இல்லை. ஓகே. அப்படின்னா இந்த ஒரு பர்சனோட பிஹேவியராக இருக்கட்டும், இந்த ஒரு பர்சனோட ஆட்டிடியூடாக இருக்கட்டும், இந்த ஒரு பர்சனோட ஈகோவாக இருக்கட்டும், இல்லை இந்த பர்சனோட ஆக்ஷனாக இருக்கட்டும், இது எதுவுமே உங்களை டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு நீங்கள் ஒரு டிட்டாச்மெண்ட் எனர்ஜியில் நிற்கிறீங்க கரண்ட் சுச்சுவேஷனில். ஸோ அவங்களுக்கான ஒரு ரீடிங். ஓகே சார், இந்த ஒரு போஸ்டர் ரீடிங் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே. நமக்கு கார்டோட எனர்ஜி வச்சு பார்க்க ஒரு டைமில் இந்த ஒரு பர்சனோட ஃபீலிங்ஸும் எமோஷனும் இதில் ஒன்றும் நமக்கு வரல. இவங்க பயங்கர ப்ராக்டிக்கல், நம்ம சொல்லுவோம்ல, சுத்தமாக ஈவி ஏறப்போம் மனசாட்சி எதுவுமே இல்லாத ஒரு பர்சன் நம்ம சொல்லுவோம்ல, அதே மாதிரி ஒரு பர்சன் தான். பக்கா ப்ராக்டிக்கல். இவங்ககிட்ட ஃபீலிங்ஸையும் எமோஷனையும் ஒன்றும் உங்களுக்கு கிடச்சிருக்காது. ஏன் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு எஃபர்ட் கொடுத்துருக்க மாட்டாங்க. பட் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஸ்டார்டிங்லேருந்து ஃபினிஷிங் வரைக்கும் நீங்கள் நிறைய ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணிட்டு உண்டு. ஸ்டார்டிங்லேருந்து ஏன் இப்போ கூட நீங்கள் ஸ்ட்ரகிள்ஸ் நிறைய ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க கூட நம்ம சொல்லிக்கலாம். அவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு உண்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில். இந்த ஒரு பர்சன் ஸ்டார்டிங்கில் இந்த ஒரு பர்சனுக்கு நீங்கள் ஆஃபர் கொடுத்துருண்டு, அந்த ஒரு ஆஃபர் இந்த ஒரு பர்சன் ஏற்றுட்டு உண்டு. ஓகே. அந்த ஒரு ஆஃபர் இந்த ஒரு பர்சன் ஏற்றுட்டு உண்டு. இந்த ஒரு பர்சன் ப்ராக்டிக்கல் பர்சன் இல்லை. ஆக்சுவலி இந்த ஒரு பர்சன் உங்ககிட்ட ஸ்டார்டிங்கில் சொல்லியிருக்கலாம், நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் லெவலில் போவோம், இல்லைங்க இப்போ என்ன சொல்கிறது, நீங்கள் எல்லாருக்குள்ள ஒரு சிலருக்கு நீங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரே இடத்துல ஒர்க் பண்ணியிருக்கலாம், இல்லைங்க இந்த ஒரு பர்சன் ஏதாவது ஒர்க் பிளேஸில் வச்சு நீங்கள் மீட் பண்ணியிருக்கலாம், ஒரு பிளேஸில் வச்சு மீட் பண்ணி நீங்கள் ஒரு ஃப்ரெண்டாக ஃபஸ்ட் ஸ்டார்ட் ஆகி போயிருக்கலாம், தென் அடுத்த ரிலேஷன்ஷிப்குள்ளே போயிருக்கலாம், அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஒரு பர்சனுக்கு ஒரு கப் ஆஃபர் பண்ணிட்டு உண்டு. பட் இந்த ஒரு பர்சன் ஒரு ஃப்ரெண்டுக்கிட்டே ஒரு என்ன சொல்கிறது, நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்களோட ஃபீலிங்ஸை எமோஷனை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிட்டு உண்டு, எல்லாம் எஃபோர்ட் எடுத்துட்டு உண்டு, இந்த ஒரு பர்சனுக்கு உண்மையாக நின்றுட்டு உண்டு. பட் இவர் என்னென்னா ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிட்ட ஒருத்தவங்க எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க அந்த லெவலில் இந்த ரிலேஷன்ஷிப் இவர் கொண்டு போயிட்டு. பட் நீங்கள் உண்மையாகவே ட்ரூவாக நின்றுட்டு உண்டு, ஃபீலிங்ஸ் எமோஷனே இல்லை இந்த ஒரு பர்சனுக்காகவே நீங்கள் கொடுத்துட்டு. பட் இவர் ஆஸ் ஒரு ஃப்ரெண்டு மேபி உங்ககிட்ட என்ன சொல்கிறது, ரிலேஷன்ஷிப்பில் இருந்தும் கூட ஒரு ஃப்ரெண்ட், எனக்கு ஒரு ஃப்ரெண்ட், நீங்கள் ஒரு ஃப்ரெண்டு, நம்ம ஒரு ஃப்ரெண்டாக இருப்போம்னு சொல்லி இந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போயிருப்பீங்க ஒரு சொல்லுவாங்க, எல்லோரும் இல்லை. அந்த அளவுக்கு தான் இவங்க உங்களை வேல்யூ. இப்போ பக்கா ப்ராக்டிக்கல்,
மனசாட்சி இருக்கும் எதுவுமே இல்லாத ஒரு போர்ஷன் கூட நம்ம சொல்லிக்கலாம். பக்கா ப்ராக்டிக்கல். ஏன்னா இதோட ஃபீலிங்ஸோ எமோஷனோ நமக்கு ஒரு கார்டு கூட வரல. இன்னொரு விஷயம் நான் அப்போ இவருக்கு அப்போ இந்த ரிலேஷன்ஷிப்பில் இவர் எதுக்காக என்கிட்ட வந்தாங்க, இவருக்கு ஸ்நேகம் உண்டான்னு கேட்டால் ஸ்நேகம் உண்டு, பட் எதையும் எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டுல. நமக்கு இதை கார்டு பார்க்கும்போது தெரியுது பாருங்கள், ஸ்ட்ரென்த்னு ஒரு கார்டு உண்டு. ஓகே, இந்த கார்டு பார்க்கும்போது இந்த லேடிக்கு வந்து ஸ்நேகம் உண்டு, பட் இந்த லேடியோட ஃபேஸில் வந்து எப்படி பிஹேவ் ஆகுதுன்னா ரூட் மீன்ஸ் என்ன சொல்கிறது, ஒரு பவர் சிங்கம். ஆக்சுவலி இந்த ஒரு லேடிக்கு இருக்கிற அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த குணம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இன்னசென்டான ஒரு குணம். ஓகே, சாதுவான ஒரு குணம். பட் இந்த ஒரு லேடி வெளியே காட்டிக்கிற ஒரு குணம் பார்த்திங்கன்னா லயன் மாதிரி, ஒரு சிங்கம் மாதிரி, அந்த மாதிரி காட்டிப்பாங்க. ஓகே, அதே மாதிரி தான் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இவருக்கு ஸ்நேகம் உண்டு, ஃபீலிங்ஸ் உண்டு, எமோஷன்ஸ் உண்டு, எல்லாம் உண்டு. பட் இவர் வெளியே காட்டிக்கிறது பார்த்தீங்கன்னா தன்னோட ஃபீலிங்ஸ் எமோஷன் எல்லாம் உங்ககிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டுல, வேற ஒரு முகத்தை காட்டிட்டு உண்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில். ஓகே, இதில் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் இந்த ஒரு போஸ்ட் லைஃப்பில் போகிறதுக்கு முன்னே இவருக்கு தேர்ட் பார்ட்டி இருக்கலாம். ஓகே, அப்படி இல்லைன்னா நீங்கள் 2 பேரும் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே வந்த பிறகு இவர் தேர்ட் பார்ட்டியை தாண்டி போயிருக்கலாம். இன்னொருத்தவங்களை தேடி இவர் போயிருக்கலாம். அது ஸ்ட்ராங்காக நமக்கு தெரியுது, உங்களுக்கு வந்து ஃபீல் ஆகிருக்கலாம். இந்த ஒரு பர்சன் என்கிட்ட எல்லாத்தையும் என்ன சொல்கிறது, கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஒரு ஃப்ரெண்டாக எல்லாத்தையும் என்கிட்ட ஷேர் பண்ணிட்டு, ஆக்சுவலி இவர் ஃப்ரெண்டாக நின்றுட்டு ரிலேஷன்ஷிப், அது நமக்கு ஸ்ட்ராங்காக தெரியுது. ஓகே, நீங்கள் எப்படி வேணும்னு நினச்சிக்கலாம், பட் இவர் ஒரு ஃப்ரெண்டிங் ரீதியில் தான் உங்களை நடத்திடுண்டு. அப்போ இவர் எல்லாத்தையும் என்கிட்ட எக்ஸ்பிரஸ் எல்லாத்தையும் ஒரு ஃப்ரெண்டாக என்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டு உண்டு, எனக்கு ஒரு வேல்யூ கொடுத்துட்டு இம்பார்ட் கொடுத்து. சடனாக இந்த ஒரு பர்சன் எனக்கு சடனாக இந்த ஒரு பர்சன் என்னை விட்டு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி போகிறாங்க. எதுக்கு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி போகிறாங்க உங்களுக்கு ஒன்றும் தெரியலை. இவர் ஸ்டார்டிங்கில் இருந்த மாதிரி இப்போ இருக்க மாட்டேங்கிறாங்களே, இவங்க ஸ்டார்டிங்கில் நம்மக்கிட்ட இந்த மாதிரி பிஹேவ் பண்ணி இப்போ சடனாக ஏன் நம்ம லைஃப்பில் என்ன சொல்லுது, நமக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, நமக்காக டைம் நம்ம கூட பேச மாட்டேங்கிறாங்க, ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க. என்ன ரீசனாக இருக்கணும் உங்களுக்கு அதை நினச்சி நீங்கள் பல நாள் நீங்கள் தூங்காமல் இருந்திருக்கலாம். நம்மக்கிட்ட இந்த ஸ்டார்டிங்கில் இருந்த மாதிரி இவங்க இல்லையே, இவங்க லைஃப்பில் வேறு யாரும் வந்துட்டாங்களா, இல்லைங்க இந்த ஒரு போஸ் நம்மக்கிட்ட வேறு எதாவது மறைக்கிறாங்களா, அது உங்களுக்கு பல தடவை நீங்கள் பல வாட்டி நீங்கள் திங்க் பண்ணிக்கலாம். எஸ், இந்த ஒரு போர்சன் லைஃப்பில் வேறு யாரும் ஆல்ரெடி இந்த ஒரு போர்சனுக்கு தேர்ட் பார்ட்டி இருந்துக்கலாம், இல்லைங்க நீங்கள் லைஃப்பில் வந்த பிறகு இந்த ஒரு போர்சன் வேறு யாரையும் தேடி போயிட்டு உண்டு. அது ஷோர், நமக்கு இந்த கார்டில் கரெக்டாக எனக்கு தெரியுது. இன்னொரு விஷயம், இவர் ப்ராக்டிக்கலான ஒரு பர்சன் ஆகும். இவர் மேபி இவர் இன்னொருத்தவங்களை சூஸ் பண்ணுறதுக்கான மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா இவருக்கு அந்த தேர்ட் பார்ட்டியை கொண்டு இவருக்கு லைஃப்பில் ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்கலாம். தேர்ட் பார்ட்டி இவருக்கு ஏதாவது கொடுத்து ஹெல்ப் பண்ணிகிட்டே இருக்கலாம். பட் கரண்ட் சுச்சுவேஷன் இந்த ஒரு பர்சன் தேர்ட் பார்ட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஓகே, இவர் இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்த பிறகு இவர் தேர்ட் பார்ட்டி தேடி போயிட்டு உண்டு, அல்லைங்க நீங்கள் மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஒரு பர்சனுக்கு தேர்ட் பார்ட்டி உண்டு. அப்போ இந்த ரிலேஷன்ஷிப்பில் பல தடவை உங்களுக்கு என்ன சொல்கிறது, நீங்கள் பல தடவை இந்த ஒரு பர்சன் ஏன் இந்த மாதிரி நம்மக்கிட்ட பிஹேவ் பண்ணுறாங்க, பல ஸ்ட்ரகிள்ஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணிருக்கீங்க இந்த ரிலேஷன்ஷிப்பில். இங்கே நமக்கு இந்த ரிலேஷன்ஷிப் டெத் ஆகிறதுக்கான ஒரு மெயின் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டி தேடி ஒன்லி போயிட்டு உண்டு, அல்லங்க ஆல்ரெடி தேர்ட் பார்ட்டி இருக்கும், அந்த தேர்ட் பார்ட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருண்டு. தேர்ட் பார்ட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதனால இந்த ரிலேஷன்ஷிப் வந்து செப்பரேஷன் ஆகிருக்கலாம். ஓகே, ஸோ எனக்கு என்ன தோணுதுன்னா, பல நாட்கள் நீங்கள் வந்து தூங்காமல் அழுது இந்த ஒரு பர்சன் சடனாக ஏன் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க, சடனாக ஏன் நம்மக்கிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க, இந்த ரிலேஷன்ஷிப்பில் நமக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுப்பாங்களா, ஒரு கிளாரிட்டி கொடுப்பாங்களா, இந்த ஒரு பர்சனை ட்ரஸ்ட் பண்ணலாமா, பல திங்கிங் உங்கள் மைண்டுக்குள்ளே வந்து குவிஞ்சு பயங்கர டிப்ரெஷனில் போயிருப்பீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் கிளாரிட்டி கிடச்சிருக்கும். மேபி உங்களோட சோல் சொல்லி கொடுத்துருக்கலாம், உங்களுக்கு அது உள்ளுக்குள்ளே ஒரு ஃபீல் ஆகிருக்கும். இந்த ஒரு போஸ்ட்டை நம்ம ட்ரஸ்ட் பண்ணுறது சரி இல்லை, இந்த ஒரு போஸ்ட் நம்மக்கிட்ட நிறைய விஷயங்கள் ஹைட் பண்ணுறாங்க, டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க, மேபி இந்த ஒரு போஸ்னுக்கு லைஃப்பில் வேறு யாரும் வந்துட்டாங்களா இருக்கும், அதனால இந்த ஒரு போஸ்ட் நமக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம இருக்காங்கன்னு உங்களுக்கு ஒரு டவுட் உங்களுக்கு ஃபீல் ஆகிருக்கலாம். அதனால நீங்கள் இந்த ஒரு போஸ்ட் கிட்டது கரண்ட் சுச்சுவேஷனில் இனிமேல் இந்த ஒரு போஸ்ட்டை என் லைஃப்பில் நான் ட்ரஸ்ட் பண்ணுறதா இல்லை, இனி நான் என் வேலையை பார்ப்போம், இனி நம்ம திருந்தும், இனி இவரை நம்பி இனி நம்ம லைஃப்பை ஸ்பாயில் பண்ணுறது, நம்ம எனர்ஜியை ஸ்பாயில் பண்ணுறது, நம்மளோட கெரியரை ஸ்பாயில் பண்ணுறது, நம்ம ஸ்டடியை ஸ்பாயில் பண்ணுறது ஒன்றும் வேண்டாம். நம்ம வேலையை அது உங்களுக்கு உள்ளுக்குள்ளே இந்த ஃபீல் ஆகிருக்கும், ஷோராக ஃபீல் ஆகிருக்கும். இந்த ஒரு பர்சனுக்கு லைஃப்பில் வேறு யாரும் வந்துட்டாங்க, இல்லைங்க இவர் வேறு யாரையும் தேடி போயிருப்பார், வேறு யாருக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, கரண்ட் சுச்சுவேஷன் நமக்கு இம்பார்ட்டன்ட் அந்த ஒரு பர்சன் இல்லை, அது இந்த ஒரு பர்சனோட பிஹேவியர் வச்சு உங்களுக்கு ஸ்ட்ராங்காக ஃபீல் ஆகிருக்கும். அதனால கரண்ட் சுச்சுவேஷனை நீங்கள் என்ன சொல்கிறது, பயங்கரமாக செல்ஃப் லவ் பண்ணுறீங்க, பயங்கரமாக உங்களில் ஃபோக்கஸ் ஆகுறீங்க.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு போஸ்டருக்கு தெரியும். இந்த ஒரு போஸ்டர் லைஃப்ல நீங்க என்ட்ரான பிறகு இந்த ஒரு போஸ்டருக்கு 10 ஆஃப் கப்ஸ் ஃபீல் ஆயிട്ടുണ്ട്. இந்த ஒரு போஸ்டருக்கு தெரியும். எஸ் இந்த ஒரு போஸ்டர மாரி என் லைஃப்ல இதுவரைக்கும் யாரும் ஸ்நேகம் குடுத்துட்டில்ல, யாரும் கேரிங் குடுத்துட்டில்ல, யாரும் லவ் குடுத்துட்டில்ல. அந்த அளவுக்கு ஒரு ஸ்நேகம் இந்த ஒரு போஸ்டர் கிட்ட நமக்கு கிடைக்குதுன்னு எல்லாமே தெரிஞ்சும் இவரு தேர்ட் பார்ட்டிய சூஸ் பண்ணிட்டோம். ஏன்னா பயங்கர பிராக்டிகல் பெர்சன். இவர் எமோஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்கறத விடயும் இவர் மைண்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாரு. இவர் ஒரு ஆள்கிட்ட நிற்கிறாருன்னா ஸ்நேகத்துக்காகவும் எமோஷனுக்காகவும் நிற்கிறது கிடையாது. இந்த ஆளை கூட நமக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது, நம்ம இந்த ஆளை கூட நமக்கு லைஃப்பில் வந்து முன்னோட்டு போகிறதுக்கு நமக்கு ஏதாவது பெனிஃபிட் இருக்கா, அந்த மாதிரி நிற்கக்கூடிய கேரக்டர். இவருக்கு பல தடவை இவருக்கு தெரியும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இந்த ஒரு போஸ்டருக்கு நீங்கள் சன் ஆகும், இவரோட லைஃப்பில் நீங்கள் ஒரு பிரைட்னஸ் ஆகும். இந்த ஒரு போஸ்டரோட கஷ்டம் நஷ்டம் இப்போ நம்ம லைஃப்பில் இருக்கும். நம்ம லைஃப்பில் வந்து எல்லாத்தையும் நம்ம யார்கிட்டையும் திறந்து சொல்ல மாட்டோம். ஒன்லி நமக்கு ஒரு ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்கிறவங்கள்ட்ட பட்டு நம்மளோட கஷ்டம் நஷ்டம் A to Z நம்ம திறந்து சொல்லுவோம். ஓகே, அதேமாதிரி இந்த ஒரு பர்சனுக்கு என்ன சொல்கிறது, அந்த அளவுக்கு இந்த ஒரு பர்சன் A to Z உங்ககிட்ட திறந்து சொல்லலாம். ஏன்னா நீங்கள் எது ஓப்பனாக ஷேர் பண்ணாலும் இந்த ஒரு பர்சன் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க, இந்த ஒரு பர்சனை வந்து திட்ட மாட்டீங்க, இந்த ஒரு பர்சனை வந்து கோவப்பட மாட்டீங்க. இவர் என்ன சொன்னாலும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுற ஒரு கேரக்டராக இருக்கும். பல தடவை இந்த ஒரு பர்சன் ஸ்டக்காக நிற்கிற டைமாக இருக்கட்டும், டவுனாக இருக்கிற டைமாக இருக்கட்டும், நீங்கள் பாசிட்டிவான வார்த்தைகளை பேசி இல்லைங்க ஃபினான்ஷியலாக ஏதாவது ஹெல்ப் பண்ணி கொடுத்து இந்த ஒரு பர்சன் நிறைய ஹெல்ப் பண்ணுது. இந்த ஒரு பர்சன் லைஃப்பில் நீங்கள் ஒரு சன் ஆகும். இவருக்கு எல்லாம் தெரிஞ்சும். ஓகே, இவருக்கு நீங்கள் லைஃப்பில் எவ்வளோ இம்பார்ட்டன்ட், உங்களை மாதிரி ஒரு பர்சன் லைஃப்பில் பார்க்க முடியாது, எல்லாம் தெரிஞ்சு இந்த ஒரு பர்சன் என்னது சீரியஸாக எடுத்துகிட்டு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு வேல்யூ கொடுத்துட்டு இவர் தேர்ட் பார்ட்டி சூஸ் பண்ணிட்டு உண்டு. 10 ஆஃப் கப்ஸ் ஃபீல் ஆகி இவர் வந்து உங்களுக்கு ஒரு வேல்யூ, அதுக்கு காரணம் நீங்கள் தான். ஓகே, அதுக்கு காரணம் நீங்கள் மீன்ஸ் என்ன சொல்லுது, நம்ம எல்லாருக்கும் நம்ம வந்து எப்போவுமே ஒருத்தவங்களுக்கு ஒரு அன்பாக இருக்கட்டும் எல்லாமே நம்ம ஒரு லிமிட்டாக கொடுக்கணும். ஏன்னா அளவுக்கு மீறினால் அமிதமும் நஞ்சுன்னு சொல்லுவாங்கல்ல. கரோட சுச்சுவேஷன் இந்த ஒரு பர்சன் தேர்ட் பார்ட்டியை சூஸ் பண்ணுறதுக்கு மெயின் ரீசன் நீங்கள் தான். அளவுக்கு மீறி அன்பை கொடுத்துட்டீங்க, அதனால் அவங்களுக்கு அளவுக்கு மீறி போச்சு, அமிதம் நஞ்சாகி போச்சு. இப்போ அளவுக்கு மீறினாலும் இவங்க தேர்ட் பார்ட்டி சூஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கு மெயின் ரீசன் நீங்கள் தானே. நீங்கள் எதுக்கு அளவுக்கு, எல்லாமே ஒரு லிமிட்டாக இருக்கும் நம்ம லைஃப்பில். ஓகே, அன்பாக இருக்கட்டும், அதுவும் லிமிட்டாக கொடுங்க. நமக்குள்ளே எவ்வளோ வலி இருக்கட்டும், எவ்வளோ வேதனை இருக்கட்டும், எல்லாத்தையும் வந்து கண்ட்ரோல் பண்ணுங்கள். எல்லாத்தையும் நீங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணனால 24/7 நீங்கள் அவைலபிளாக இருக்கிறது அவங்களுக்கு இப்போ நஞ்சாகி போச்சு உங்களோட அன்பு, புரியுதில்ல? அதனால தான் இப்போ தேர்ட் பார்ட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இவர். ஓகே, ஸோ கரண்ட் சுச்சுவேஷனில் ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகிருக்கலாம். ஓகே, கரண்ட் சுச்சுவேஷனில் தேர்ட் பார்ட்டி கூட தான் இருக்காங்க, தேர்ட் பார்ட்டிக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. பட் தேர்ட் பார்ட்டி கூட சந்தோஷமாக இருக்காங்க கேட்டால் நெவர், சந்தோஷமாக இல்லை. ஸோ நமக்கு இந்த கார்டு பார்க்கணும். 5 ஆஃப் கப்ஸ். இவருக்கு தேர்ட் பார்ட்டி கூட ஒரு ஹோம் ஃபீல் ஆகிட்டு இல்லை, ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகிட்டு இல்லை, ஒரு சந்தோஷம் ஃபீல் ஆகிட்டு இல்லை. தேர்ட் பார்ட்டி கிட்ட எல்லாத்தையும் தொடர்ந்து சொல்ல முடியாது. ஏன்னா தேர்ட் பார்ட்டி கூட இவர் பழகிறது வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணி பழகிறதா இருக்கும். பட் உங்கள் கூட பழகிறது வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் திறந்து சொல்ல ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லை, ஒரு ஃப்ரீடம், ஒரு இண்டிபெண்டன்ட் உங்ககிட்ட பழகிருப்பார். அப்போ தேர்ட் பார்ட்டி கூட கரண்ட் சுச்சுவேஷன் இவர் தேர்ட் பார்ட்டி சூஸ் பண்ணிட்டு தேர்ட் பார்ட்டி கூட முன்னோட்டு போனாலும் கரண்ட் சுச்சுவேஷன் தேர்ட் பார்ட்டி கூட சந்தோஷம் உண்டு. இவருக்கு எல்லாம் நஷ்டப்பட்டு போச்சு, எல்லாம் நம்ம கையை விட்டு போச்சு. தேர்ட் பார்ட்டி கூட சந்தோஷம் உண்டு, அட்ஜஸ்ட்மெண்ட்டு. ஓகே, இவர் கரண்ட் சுச்சுவேஷனில் சேடானு, டிப்ரெஷனானு, எல்லாம் நஷ்டப்பட்டு போச்சு என்னோட ப்ராக்டிக்கல் மைண்டுனால, என்னோட என்ன சொல்லுது, அதை சொல்லுவாங்களே இப்போ ஈகோ பிடிச்ச ஒரு மைண்டுனால, என்ன சொல்கிறது, ஒரு எமோஷ்னலாக திங்க் பண்ணாமல் ஒரு ப்ராக்டிக்கல் மைண்டு, ப்ராக்டிக்கலாக சுத்தமாக ஈவு இறக்கும் மனசாட்சி இல்லாமல் பிஹேவ் பண்ணனால கரண்ட் சுச்சுவேஷனில் எல்லாம் நஷ்டப்பட்டு போச்சு. தேர்ட் பார்ட்டி கூட இருந்தும் வேஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஏன்னா தேர்ட் பார்ட்டிக்கிட்டது இவருக்கு மேபி தேர்ட் பார்ட்டி இன்னும் ஒரு போஸ்டருக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணிகிட்டே இருக்கலாம், பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கலாம் அந்த ஒரு போஸ்டருக்கு எல்லாம். ஆனால் இவருக்கு அதில் ஒன்றும் இவருக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சந்தோஷமோ ஒரு திருப்தியோ ஒன்றும் இல்லை இவருக்கு கரண்ட் சுச்சுவேஷனில். ஓகே, மேபி பயங்கரமாக செல்ஃப் லோ பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கலாம், தனக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய பர்சனாக இருக்கலாம். பல தடவை இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இந்த ஒரு பர்சனுக்கு தெரியும் நம்ம இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு நமக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற பர்சன் நமக்கு எல்லா விதத்துலேயும் நமக்கு ட்ரூவாக இருக்காங்க, உண்மையாக இருக்கிறாங்க, நம்மளே நினச்சி ஏங்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் இவர் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ப்ளே பண்ணிட்டு உண்டு. ஓகே, கேம் விளையாடிட்டு உண்டு. ஓகே, இவருக்கே தெரியும், இவருக்கு என்ன
இந்த ஒரு பர்சனை எப்படி என் கைக்குள்ளே கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும். இவங்க கரண்ட் சுச்சுவேஷன் லாஸ்ட்டில் உண்மை தெரிஞ்சு இவங்க என்னை விட்டுட்டு போனால் கூட அது எப்படி இவங்களை என் வழியில் கொண்டு வர முடியும்னு இவருக்கு தெரியும். அவ்வளோ பவர்ஃபுல்லான கேரக்டராக நீங்கள் டீல் பண்ணக்கூடிய ஒரு பர்சன். ஓகே, ஸோ கரண்ட் சுச்சுவேஷனில் இவர் வந்து இப்போ எல்லாம் நஷ்டப்பட்டு போச்சு. இந்த ஒரு சுச்சுவேஷனில் வர்றதுக்கு மெயின் ரீசன் நீங்கள் தான். ஏன்னா நான் கரண்ட் சுச்சுவேஷனில் சொல்லிட்டேன், நீங்கள் பயங்கர ரூடாக நிற்கிறீங்க, பயங்கர ஆட்டிடியூடாக நிற்கிறீங்க, எனக்கு ஜஸ்டிஸ் கிடைச்சே ஆகணும், இந்த ஒரு போஸ்டருக்கு பிடி கொடுக்காமல் நிற்கிறீங்க, நீ வந்தா வா, இல்லைங்க இப்போது எனக்கு நஷ்டமே இல்லை, உனக்கு தான் நஷ்டம். நீங்கள் இந்த ஒரு போஸ்டன் தேர்ட் பார்ட்டி கூட இருக்கிற சுச்சுவேஷனாக இருக்கட்டும், பிஹேவியராக இருக்கட்டும், ஆக்ஷனாக இருக்கட்டும், எதுவுமே உங்களை பாதிக்காத அளவுக்கு நீங்கள் பயங்கரமாக செல்ஃப் லவ் பண்ணி டிட்டாச் பண்ணி என்ன சொல்லி நிற்கிறீங்க. அது இந்த ஒரு பர்சனுக்கு ட்ரிகர் ஆகுது. ஓகே, என்ன சொல்கிறது, பலப்போடு இந்த ரிலேஷன்ஷிப்பில் இந்த ஒரு பர்சன் இவருக்கு தெரியும், இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் விலகி போனாலும் இந்த ஒரு பர்சன் உங்களை இந்த லைஃப்பில் கொண்டு வர முடியும்னு இவருக்கு ஃபீல் ஆகிட்டு உண்டு. பட் கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் அப்படி இல்லை. நீ வந்து போய் நிற்கிறதுக்கு இடம் கொடுக்கல. நீங்கள் கரண்ட் சுச்சுவேஷனில் உங்கள் பவரில் நிற்கிறீங்க. அதனால் இவருக்கு எல்லாம் நஷ்டப்பட்டு போச்சு, எல்லாம் நஷ்டப்பட்டு. தேர்ட் பார்ட்டி கூட இவர் ஒரு பெனிஃபிட்காக நீங்கள் போனாலும் தேர்ட் பார்ட்டி கூட ஒரு ஸ்நேகமோ ஒன்றும் இல்லை. கரண்ட் சுச்சுவேஷனில் எல்லாம் நஷ்டப்பட்டு போச்சு. அதுக்கு அந்த ஒரு சுச்சுவேஷனில் கரண்ட் சுச்சுவேஷன் இவங்க நிற்கிறாங்க. ஆக்ஷன் எடுப்பாங்கன்னு கேட்டால் ஷோர் ஆக்ஷன் எடுப்பாங்க. ஏன்னா ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு ஒரு மெயின் ரீசன் என்னன்னா அது நீங்கள் தான். இப்போ நீங்கள் இருக்கக்கூடிய வைப்ரேஷன் ஸ்ட்ராங்கான ஒரு வைப்ரேஷன் நிற்கிறீங்க. இவருக்கு நீ மனசிலாயிட்டு உண்டு. முன்னாடி மாதிரி இந்த ஒரு பர்சன் கிடையாது. முன்னாடி மாதிரி நம்ம வந்து போய் நிற்கிறதுக்கு இவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க. இவங்க ஸ்ட்ராங்காக நம்மக்கிட்ட ஒரு கிளாரிட்டி, ஒரு கமிட்மெண்ட் கேட்குறாங்க. முன்னாடி மாதிரி இது ஒரு பர்சன் இல்லை. இனிமேல் இது ஒரு பர்சன் லைஃப் நம்ம வந்து போய் விளையாட ஒன்றும் முடியாது. முன்னாடி மாதிரி பிஹேவ் பண்ண ஒன்றும் முடியாது. நம்ம இனி போனால் ஸ்ட்ராங்காக தான் போகணும் இவருக்கு தெரியும். அதனால் இவங்க கண்டிப்பாக ஆக்ஷன் எடுப்பாங்க. இதில் ஒரு சிலருக்கு இந்த ஒரு போஸ்ட் எடுத்து கம்யூனிகேஷன் வரதுக்கான ஒரு சான்ஸ் இருக்குது. கம்யூனிகேஷன் வரதுக்கான ஒரு மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு போஸ்டோட இன்னர் வாய்ஸ் கேட் பண்ணுது. கரண்ட் சுச்சுவேஷனில் இவரோட சோல் இவருக்கு சொல்லி கொடுக்குது. கரண்ட் சுச்சுவேஷன் நீ எல்லாம் நஷ்டப்பட்டு ஒரு சந்தோஷம் இல்லாமல் உனக்கு நீ யாருமே இல்லாமல் நீ தனியாக ஃபீல் பண்ணுறதுக்கான ஒரு மெயின் ரீசன் என்னன்னா நீ தான். ஓகே, நீ அது இவரோட சோல் இவருக்கு மனசிலாக்கி கொடுக்குது. அது யூனிவர்ஸாக அந்த ஒரு பர்சனுக்கு மனசிலாக்கி கொடுக்கலாம். கரண்ட் சுச்சுவேஷனில் இவரோட சோல் இவருக்கு சொல்லி கொடுக்குது. நீ போய் மெசேஜ் பண்ணி கால் பண்ணி இந்த ஒரு பர்சன் லைஃப்பில் திருப்பி கொண்டு வா, நீ தான் போகணும், ஏன்னா தப்பு ஃபுல்லாக உன் மேலே தான் இருக்குது, மிஸ்டேக் ஃபுல்லாக உன் மேலே தான் இருக்குது, நீ போய் மெசேஜ் பண்ணி கால். இந்த ஒரு பர்சனோட சோல் இவருக்கு சொல்லி கொடுக்குது. ஓகே, அதனால இந்த ஒரு போஸ்ட் கிட்ட கம்யூனிகேஷன் வரதுக்கான ஒரு சான்சஸ் இருக்குது. ஸோ கம்யூனிகேஷன் எப்போ வரணும் பார்த்தீங்கன்னா 2 daysல வரலாம், 2 weeksல வரலாம், இல்லைங்க 2 monthல வரலாம். இவருக்கு லைஃப்பில் வந்து டிசைர் உண்டு. என்னென்னா ஓகே நடந்ததெல்லாம் போட்டு கரண்ட் சுச்சுவேஷன் நம்ம இந்த சுச்சுவேஷன் நிற்கிறோம். அதுக்கு மெயின் ரீசன் நம்ம தான். நம்மளோட குணம், நம்மளோட கேரக்டர், நம்மளோட என்ன சொல்கிறது, மனசாட்சி இல்லாத ஒரு கேரக்டர். அதனால தான் கரண்ட் சுச்சுவேஷன் நம்ம இந்த ஒரு சுச்சுவேஷனில் நம்ம நிற்கணும். ஒன்று நமக்கு லைஃப்பில் எல்லாம் நஷ்டப்பட்டு மேபி எனக்கு என்ன தோணுது, கரண்ட் சுச்சுவேஷனில் தேர்ட் பார்ட்டி இது ஒரு போஸ்ட் விட்டுட்டு போயிட்டோன்னு எனக்கு தோணுது. அதனால தான் கரண்ட் சுச்சுவேஷனில் எல்லாம் நஷ்டப்பட்டு போச்சு. தேர்ட் பார்ட்டி நஷ்டப்பட்டு போச்சு, நீங்கள் நஷ்டப்பட்டு போச்சு. இந்த ஒரு இல்லைங்க இவருக்கு தேர்ட் பார்ட்டியோட முகம் மனசுலாம் இருக்கலாம். தேர்ட் பார்ட்டி இவரை வந்து ஜஸ்ட் ஒரு இது என்ன சொல்கிறது, சேஃப்டிக்கு தான் கொண்டு தெரியுது. தேர்ட் பார்ட்டிக்கு இவருக்கு மேலே ஒரு ஸ்நேகம் இல்லை. ஏதோ ஒரு விஷயம் இவருக்கு தேர்ட் பார்ட்டியை பற்றி இவருக்கு ஷோராக மனசிலாயிட்டு உண்டு. இவர் ரியலைஸ் பண்ண ஒரு விஷயம், தேர்ட் பார்ட்டிக்கிட்ட எனக்கு உண்மையான ஸ்நேகம் ஒன்று கிடையாது. இவருக்கு எல்லாம் மனசில் நீங்கள் ஸ்நேகிக்கிறது நீங்கள் தான். இல்லைக்கு தேர்ட் பார்ட்டி இவர் ஏதாவது விட்டுட்டு போயிட்டு உண்டு, இல்லைக்கு தேர்ட் பார்ட்டி இவர்கிட்ட சீட் பண்ணிட்டு உண்டு. ஸோ அதனால கரண்ட் சுச்சுவேஷனில் எல்லாம் நஷ்டப்பட்டு போச்சே அந்த ஒரு சுச்சுவேஷன் நிற்கிறீங்க. ஸோ நீங்கள் கொஞ்சம் ஃபீல் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வேணாம் சொல்லிட்டு இவங்க தேர்ட் பார்ட்டியை சூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ தேர்ட் பார்ட்டி எல்லாம் இவருக்கு நஷ்டப்பட்டு போச்சு, மறுபடியும் இவங்க உங்கள் லைஃப்பில் வரும். ஏன்னா எல்லாம் நஷ்டப்பட்டு போன பிறகு தானே எல்லாம் நஷ்டப்பட்டு போச்சு. அதனால தான் கரண்ட் சுச்சுவேஷன் உங்ககிட்ட வரணும்னு இவங்க நினைக்கிறாங்க. ஸோ வீடியோ பார்க்குறது கொஞ்சம் உஷாராயிடுங்க. ஓகே, எல்லாம் மிஸ் ஆகி போச்சு, அதனால தான் உங்ககிட்ட வரணும்னு நினைக்கிறாங்க.
இவரோட கரண்ட் சுச்சுவேஷன் இவருக்கு சோல் மனசிலாக்கி கொடுக்குது. போய் பேசுது, மெசேஜ் பண்ணி, கால் பண்ணி, இந்த ஒரு உன்னோட லைஃப்பில் ஒரு பிரைட்னஸ் இந்த ஒரு போர்ஷன் தான் போய் பேசுன்னு கரண்ட் சுச்சுவேஷனோட சோல் கேட் பண்ணுது. அதனால் கரண்ட் சுச்சுவேஷனில் ஒரு சில கம்யூனிகேஷன் வரும். இன்னொரு விஷயம் என்னன்னா, மேபி இதில் ஒரு சிலவங்க தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனில் இவங்க மாட்டிட்டு தவிக்கிறாங்கன்னா தேர்ட் பார்ட்டி விட்டுட்டு வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா இவருக்கு தேர்ட் பார்ட்டி கிட்ட ஒன்றும் இல்லை, தேர்ட் பார்ட்டியோட ஃபேஸ் மனசில் ஆகுது. ஸோ அதனால் நமக்கு ரிப்பல்னு ஒரு கார்டு வந்துடுண்டு. நமக்கு வந்து 5 of Cups அந்த ஒரு கார்டை நமக்கு கிளாரிஃபை பண்ணுறது, ரிப்பல்னு ஒரு கார்டாக நமக்கு கிளாரிஃபை பண்ணுது. இவர் தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் ஒரு சங்கிலில் இவர் மாட்டிட்டு தவிக்கிறதுனா கரண்ட் சுச்சுவேஷன் தேர்ட் பார்ட்டி விட்டுட்டு வெளியே வரணும் அந்த ஒரு முடிவுக்கு இவர் வந்துடுண்டு. ஏன்னா இவருக்கு கரண்ட் சுச்சுவேஷன் இவருக்கு என்னென்னா, எனக்கு என் லைஃப்பில் வந்து எனக்கு என்னோட சந்தோஷம் தான் இம்பார்ட்டன்ட், எனக்கு என்னோட சோலுக்கு இஷ்டப்பட்ட ஒரு போர்ஷன் தான் எனக்கு இம்பார்ட்டன்ட். எனக்கு வந்து நான் ஃப்ரீடமாக இருக்கணும், எனக்கு பிடிச்ச ஒரு போர்ஷன் கூட நான் ஜீவிக்கணும், நான் எந்த ஒரு கட்டுக்குள்ளே நிற்கிறதா இல்லை, எனக்கு தேர்ட் பார்ட்டி கூட மாட்டிக்கிட்டு தவிக்கிறது எனக்கு ஒரு சந்தோஷம் இல்லை, தேர்ட் பார்ட்டி விட்டுட்டு வரணும்னு இவர் முடிவு பண்ணிட்டு உண்டு. ஓகே, மறுபடி இந்த உங்கள் லைஃப்பில் இந்த ஒரு போர்ஷன் அட்லீஸ்ட் ஒரு ஃப்ரெண்டாக வரலாம், இல்லைங்க ஒரு கிளாரிட்டி ஒரு கமிட்மெண்ட்டோடு வரலாம். ஓகே, அது இந்த ஒரு போர்ஷன் வரக்கூடிய டைமில் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஆக்ஷன் பிஹேவ் பண்ணிக்கோங்க. ஓகே, பட் ஷோராக வருவாங்க, அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. நீங்கள் ஹை வைப்ரேஷனில் நீங்கள் இருந்தீங்கன்னா செல்ஃப் ஃப்ளோ பண்ணுறீங்க, டிட்டாச்மெண்ட்டில் நீங்கள் நிற்கிறீங்க, உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் பார்க்குறீங்க, உங்களுக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க, உங்களோட எனர்ஜி இது ஒரு போஸ்டருக்கு நீங்கள் சென்ட் பண்ணி கொடுக்கல, உங்களோட ஒட்டுமொத்த எனர்ஜியை உங்களோட கெரியரில் போடுறீங்க, உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க, உங்கள் லைஃப்பில் மேலே நீங்கள் வர்றீங்க, ஜஸ்ட்டு உங்களுக்கு மட்டுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரெசனேட் ஆகும். இல்லை 24/7 ஏங்கிட்டு இருக்கேன், அழுதுட்டு இருக்கேன், எப்பண்டா வருவாங்கன்னு லாஸ்ட் சீன் பார்த்துட்ருக்கேன், நீங்கள் இந்த போஸ்டோட ப்ரொஃபைல் ஃபோட்டோ எடுத்து பார்த்துட்ருக்கேன், ஏன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகாது. ஓகே, ஸோ நமக்கு இங்கே இம்பார்ட்டன்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 111 நமக்கு இம்பார்ட்டன்ட், 5 இம்பார்ட்டன்ட், 4 இம்பார்ட்டன்ட், 8 இம்பார்ட்டன்ட், 222 இம்பார்ட்டன்ட், 111 இம்பார்ட்டன்ட். ஓகே, தென் நமக்கு 19 இம்பார்ட்டன்ட், 9 இம்பார்ட்டன்ட், ஸோ 10 இம்பார்ட்டன்ட், 3 இம்பார்ட்டன்ட், 4 இம்பார்ட்டன்ட், 222 இம்பார்ட்டன்ட், 111 இம்பார்ட்டன்ட், லாஸ்ட் வந்து நமக்கு 19 இம்பார்ட்டன்ட், 8 இம்பார்ட்டன்ட், 6 இம்பார்ட்டன்ட், 4 இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ நமக்கு நம்பர் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு மேட்ச் ஆகும்னு அவசியம் கிடையாது. வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகுனா கண்டிப்பாக அது உங்களுக்கு மேட்ச் ஆகும். ஓகே, ஸோ இந்த நம்பரில் உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் வந்து ஷோராக உங்களுக்கு மேட்ச் ஆகும். ஓகே, 5 இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.